பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வல ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. செல்ல குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வை தேடுதல் அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்க போகிறோம். கதை சொல்லவா? இது யாரோட கதை தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கதை தான். பார்த்துடலாமா? அவங்க எங்கே தெரியுமா பிறந்தாங்க? ஈராக் அப்படிங்கிற நாட்டில் பாபிலோன் அப்படிங்கிற ஊரில் தான் அவங்க பிறந்தாங்க. அவங்களுடைய தந்தையோட பேர் ஆசர். ஓகேவா? அவங்க இறைவனை தேடுனாங்க. எப்படி அப்படின்னு பார்த்துடலாமா? இன்ஷா அல்லாஹி தஆலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கில் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தாங்க. அவங்க இறைவனை ஆண்டவனை ரொம்ப தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் இரவில் நட்சத்திரத்தை பார்த்தாங்களா? அது நல்லா மின்னிக்கிட்டே இருந்துச்சு. பெருசாகவும் ரொம்ப பிரகாசமாகவும் வானத்தில் இருந்துச்சு. அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இதுதான் என் இறைவன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் மறையக்கூடியதை நேசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கண்டிப்பாக என்னோட இறைவனாக இருக்காது அப்படின்னு நட்சத்திரத்தை பார்த்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன பார்த்தாங்க தெரியுமா? சந்திரனை பார்த்தாங்க. சந்திரனுங்கிறது என்னது? மூன், நிலாவை பார்த்தாங்களா? ஒருவேளை இது என் இறைவனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சாங்க. அது ரொம்ப பிரகாசமாக உதயமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இதுவே என் இறைவன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுவும் மறைஞ்சு போச்சா? என் இறைவன் எனக்கு நேரு வழி காட்டலைன்னா நான் நிச்சயமாக வழி தவறிய கூட்டத்தில் ஒருவனாக ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களுக்கு ஞானத்தை சின்ன வயசுலேயே கொடுத்துருந்தான் பாருங்களேன். அவங்க சிலை வணக்கத்தெல்லாம் செய்யாமல் அவங்க ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாங்க. அல்லாஹ்வை தேடிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, சூரியனை பார்த்தாங்க. அது ரொம்ப ஒளியோட ரொம்ப லைட்டாக அப்படியே பிரகாசமாக உதயமாக இருந்துச்சா? அதை பார்த்துட்டு இதுவே என் இறைவன் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாவற்றையும் விட பெரியது அப்படின்னு சொன்னாங்க. அது அஸ்தமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை மறைய ஆரம்பிச்சிச்சா? மறைஞ்ச உடனே என்ன சொன்னாங்க? என் சமூகத்தாரே, நீங்கள் ஆண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இன வச்சிட்ருக்கீங்களே, ஒவ்வொன்றத்தை விட்டும் நிச்சயமாக நான் விலகிக்கிறேன். கண்டிப்பாக சூரியன் இறைவனாக இருக்கவே முடியாது, ஏன்னா அது மறைஞ்சு போகுதே அப்படின்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட நேர்வழி காட்டணும், எனக்கு நேர்வழி காட்டியா அல்லாஹ் அப்படின்னு துவா செஞ்சாங்க. அதனால் அல்லாஹும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய துவாவை அங்கீகரிச்சிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நபியாவும் ஆக்கிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த கதை. அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனை தேடுனாங்களா? அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன பண்ணான்? கைட் பண்ணிட்டான், நேர்வழி காமிச்சிட்டான். அல்ஹம்துலில்லாஹ்.